ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி அவர் தரக்கூடிய துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா அவசரமாக உன்னை தேடி வந்தேன். நல்லது கெட்டதுன்ற இந்த உலகத்தில் கெட்டது மட்டுமே ஆக்கிரமித்து அரவணைச்சிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யும் கெடுதல்களும் தவறுகளும் உன்னை பாதிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் சொல்கிறத கவனமாக கேளு. உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உன்கிட்ட நல்லா சிரித்து பேசி பழகிறவங்க, உனக்கு உண்மையாக இருக்கிறவங்க போல நடிக்கிறவங்க நிஜமாவே உனக்கு உண்மையாக இல்லைங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்கிட்ட அவங்க நல்லா பேசினாலும் பழகினாலும், உனக்கு நல்லது நினைக்கிறவங்க போல நடந்துக்கிட்டாலும், உண்மையிலேயே வெளியில் உன்னை பற்றி அவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி புறம் பேசுகிறவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்கள விட நீ நல்லா முன்னுக்கு வந்துடுவியோன்ற அந்த பொறாமை எண்ணத்தோட உனக்கு எதிராக சில சதி வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எதிராக பேசி உன் கூட வாதாடி உன்னை கீழ்த்தள்ள நினைக்கும் அவர்கள் கண்ணு முன்பாக நீ வாதாடுவதற்கு பதிலாக பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு யார் என்னன்னு தெரியாமல் இப்போ நீ யோசிச்சுட்டே இருந்தினா மௌனமாக இருந்து அமைதியாக அனைத்தையும் வேடிக்கை பாரு. யார் அந்த கெட்டவங்க, யார் மூலமாக உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றத இப்போது சீக்கிரமே உனக்கு புரிய வைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பதிலேதும் பேசாமல் பொறுமையாக மௌனமாக சிறு புன்னகையோடு அவர்களை கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா சில நேரங்களில் மௌனம்தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக சிறப்பாக பொருத்தமாக இருக்கும் என் செல்லமே. நீ தப்பே செய்யாமல் உன்னை தவறாக சொன்னவங்க யாருன்றத இப்போ உனக்கு காட்டுறேன், சொல் கேளு. எதிலுமே குறை காணும் மனம் ஒருபோதும் வெற்றி அடையாது. உன்கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தும் கூட அடிக்கடி உன்னை குறை சொல்லிக்கிட்டு உனக்கு பின்னால் போய் நீ வாழ்கிற வாழ்க்கையை தப்பாக சொன்னவங்கள இப்போ நீ உணரத்தான் போகிறாய். உன் மனசுக்கு நிறைவாக எல்லா விஷயங்களையும் மகிழ்ச்சியாக முழுமையாக முடித்து தர இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அவங்க யாருன்னு தெரிஞ்சாலும் கூட அமைதியாக அவர்களை விட்டு விலகி ஒதுங்கிவிடு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையெல்லாம் நான் கொடுப்பேன். அப்போதாவது அவர்கள் யார் என்பது உனக்கு புரிய வரும் தானே. உன் கண்ணு முன்னாலேயே அந்த விஷயம் நடக்க தான் போகுது. நல்லவங்க போல நடித்தவங்க இப்போ கஷ்டப்படுறதையும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதையும் கண்ணெதிரையே அவங்க எல்லாரும் முன்னாலேயும் அவமானப்படுவதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். ஏன்னா காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உனக்கு எதிராக சதி வேலை செஞ்சவங்க இப்போ தானே அந்த சதியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நீ பார்க்க தான் போகிற. எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ தப்பாக தான் செய்கிற. அது தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதை கைவிட முடியாத அளவுக்கு அது உனக்கு பழக்கமாகவே மாறிடுச்சு தானே. முதல்ல ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும்னா உனக்கு தீவிரமான முயற்சி தேவை. ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ மனசை மாற்றிக்கிட்டீனா, தவறை திருத்திக்கிட்டீனா அது நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்து தரும். இப்போது உனக்கு ஆபத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணுபவர்களையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைப்பதற்கு அது உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ மனசில் திட்டம் போட்டு வச்ச ஒரு விஷயம் எப்போ நடக்கும் எப்போ கிடைக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருந்ததானே. முதல்ல அது நல்லபடியாக நடக்கும், உன் கைகளில் வந்து சேரும்னு நீ திடமாக முழுமையாக நம்பு. நீ நம்பிக்கை வச்சினா அதை எப்பாடுபட்டாவது இந்த வராகியம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன். அதற்கு எதிராக யார் தடை செஞ்சாலும் சதி செஞ்சாலும் அதை நான் முறியடிச்சிடுவேன் என் செல்லமே. நீ எப்போதுமே முயற்சி செய்கிறத மட்டும் கைவிட்டுறாத. ஏன்னா எப்போது நீ சோர்ந்து போறியோ, எப்போது முயற்சியை கைவிடுகிறாயோ அது உன் வெற்றிக்கு மாபெரும் தடையாக வந்துடும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் சவால்களாக நினச்சிக்கிட்டு அந்த சவாலை எதிர்த்து வலுவாக வேலை செய்ய ஆரம்பி. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கையும் உன்னை கைவிடாது. இந்த வராகியம்மா நானும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கே தெரியாமல் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது எது தெரியுமா? நீ நம்பக்கூடிய இந்த வராகியம்மாவும் உன்னுடைய நம்பிக்கையும் தான். நீ ஏன் வேலை வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும்
பக்தியோடு கூடிய பாசத்திற்காகவும் தான் உன் எதிரிகள் கிட்ட இருந்து ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே மனசை நேர்மறை எண்ணத்தோட வச்சுக்கிட்டு நல்லது நடக்கும்னு உறுதியோட இரு. எது வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்காக செய்து தர நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி முடிப்பேன். எப்போதுமே போதுங்கிற மனசோட எதுக்கும் பேராசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்காம உன் லட்சியத்தை அடைவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கோ. வேறு எந்த சலனமும், வேறு எந்த ஆசையும், வேறு எந்த கவன சிதறலும் உன் வாழ்க்கையில வரக்கூடாது என் செல்லமே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலும் பொய் பேசுவதோ, பொறாமை கொள்வதோ, நயவஞ்சகத்தோடு யோசனை செய்வதோ, திருட்டு வேலையில் ஈடுபடுவதோ உனக்கு வரவே கூடாது. ஏன்னா நீ அறிவா வேலை செய்யணும், வெற்றியை பெறணும்னு துடிக்கிற. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக இதெல்லாம் வந்து நின்று உன் கவனத்தை திசை திருப்ப பார்க்கும். இதுதானே உனக்கான சோதனைகள். உனக்கு கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொள்ளும் போது நீ தப்பான வழியில போறியா, பொய் சொல்றியா, யாரையாவது ஏமாத்துறியா, திருடுறியா, பொறாமப்படுறியான்னு உனக்கு நிறைய சோதனைகள் வைக்கப்படும். ஆனா இந்த சோதனைகளை எல்லாம் நீ தைரியமா தாண்டி வந்துட்டீனா அதற்கு பிறகு அடுத்தடுத்து பல நன்மைகளை நீ அனுபவிப்பாய். இப்படி நன்மைகளை அனுபவிக்கும் போதும் உன் வாழ்க்கை அழகாக மாறிய பிறகும் உன் மனசுக்குள்ள ஆணவம் கொஞ்சமும் வராம பார்த்துக்கணும். என்ன நடந்தாலும், எவ்வளவு பேரும் புகழும் உனக்கு கிடைச்சாலும் எல்லாமே இறைவன் செயல்தான்னு நினைக்கக்கூடிய மனசு உனக்கு வேண்டுமேன் செல்லமே. உன் வாழ்க்கையை இப்போது என் கைகளை நீ விட்டுட்டதுனாலதான் உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தணும் நான் முடிவெடுத்திருக்கேன். உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா உன் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தானே முடியும். ஏன்னா காசு பணம் சம்பாரிச்சு எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு கடைசியில் அதை அனுபவிக்க முடியாம உடம்பு சரியில்லைனா எப்படி நீ நினைச்சதை ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியும், சந்தோஷமா சாப்பிட முடியும், மகிழ்ச்சியா ஊர் ஊரா சுத்த முடியும்? நீ நினைச்சது எல்லாத்தையும் உனக்கு நடத்துறேன். அதே நேரத்துல நீ உன் உடலை ஆரோக்கியமாக பத்திரமாக பாதுகாத்துக்கள். நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுல உனக்கு ஏன் குழப்பம் வருதுன்னே எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நல்ல விசேஷங்களும் கூட நடக்கும். இந்த வராகி அம்மாவின் கண்களை நன்றாக உற்றுப்பார். உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தருவேன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட அதை என்கிட்ட கேட்டினா நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. நீ வேணுங்கிறத கேட்கறதுக்கு முன்பாகவே உன் முகத்தை முதல்ல புன்னகையோட வச்சுக்கோ. ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே என்கிட்ட கையேந்தி நிற்கிறதை விட சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட நம்பிக்கையோட வராகி அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க நீ உரிமையோட கேட்கும்போது அதுதானே எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். ஏன்னா உன் துன்பம் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தபோதும் அது எதையுமே வெளிக்காட்டிக்காம முகமலர்ச்சியோட நீ என்னை நோக்கி ஒரு தாயாக நினைச்சு உனக்கு வேணுங்கிறத கேட்கும்போது அதை மிகவும் சந்தோஷமா செஞ்சு தருவேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? உன் நேர்மறை எண்ணங்களோட நீ என்னை நோக்கி ஓடிவா. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக நான் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில எதிர்ப்புகளுக்கும் எதிரிகளுக்கும் இடமே இல்லை. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நம்பிக்கை வச்ச விஷயத்தை எல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு தர்றேன். நீ போற வழியில எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றத முழுவதுமாக உனக்கு உணர்த்துவேன் என் செல்லமே. பல முறை நீ செஞ்ச தவறுகளாலையும் உன்னுடைய தப்பான புரிதல்களாலும் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ட. இனிமேலாவது நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் பக்கத்துல வச்சுக்கோ. உன் வாழ்க்கையின் கடைசி நொடியில் கூட உனக்கான நல்லதை நான் செய்வேன்னு என்னை முழுசா நம்பு. உன் குணத்திற்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி தர்றேன். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் மாற்ற முடியாது. இந்த வராகி அம்மா என் மேல நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே மாற்றலாம். எப்போதும் உனக்கான நல்லதை நான் செய்வேன்னு என்னை நம்பு. உன் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கத்தையும் ஆசைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட தப்பா பேசுறாங்க, வார்த்தைகள் எல்லை மீறுதுன்னு தெரியும் போது நீ பதில் ஏதும் பேசாமல் மௌனமாய் இருந்துவிடு. ஏன்னா வார்த்தைகள் எல்லை மீறுதேன்னு இன்னொருத்தவங்க கோபப்பட்டு சண்டை போட்டு பிரச்சனையாகி
வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளமாக இருக்காங்க. எப்போதும் வார்த்தைகள் தான் மனிதனை வாழவும் வைக்கும், வீழவும் வைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச இடங்கள்ல மௌனமாகவே இருந்துவிடு. உன் நம்பிக்கை உன்னோடு இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன். அமைதி உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வெற்றி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நீ எதிர்பார்த்தது அனைத்தையுமே நான் உனக்கு நடத்துவேன்.